அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்கிறதுக்கு இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் எடுத்துக்கலாம். மிளகாவத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி மிளகாய் பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு ஒரே ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்தோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெயோடு சேர்க்குறனால கொஞ்சம் தெரிக்கும், கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி கூட சேர்த்துடக்கூடாது. 2 கப் போதுமானது. இப்போது காரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறமா உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 1 கப் அளவுக்கு ரவையை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட சாஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரவையை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பேனில் ஒட்டாதபடி கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி ஃப்ளாக்ஸையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாவு பிணைவோல அதே மாதிரி நல்லா இதை பிணைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கனால நம்மளுக்கு இது கையில் ஒட்டாதபடி நல்லா மாவு மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இது ரெடியாகி வந்துடும். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த இது கரெக்டாக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா உருட்டிட்டு இதை 4ஆக கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை 4ஆக ஈக்குவலாக பிரிச்சுட்டு இப்போ இந்த இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு ஈக்குவலாக இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக எடுத்துட்டு ஓரத்தை மட்டும் நம்ம சமப்படுத்திட்டு இந்த மாதிரி சேஃபில் எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டையாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடேறினதுமே இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒட்டாதபடி இதை நகட்டி இந்த மாதிரி விட்டுக்கலாம்.
இது நல்லா பொன்னிறமாக ஆகுற வரையும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொன்னிறமாக ஆகுற வரையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்தோன்னா தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே நம்முடைய மைக்ளோ கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.